ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ரொம்பவும் சுவையான பால் பணியாரம் எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு 1 கப் பச்சரிசி, 1 கப் உளுந்து எடுத்து நல்லா கழுவிட்டு 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை புளிக்கலாம் வைக்க தேவையில்லை. இதை உடனே அரைச்சி அப்படியே தான் உடனே செய்யணும். இது கூட உப்பு சேர்த்து நான் நல்லா கலந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல மாவு, அதை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். பாருங்கள், நம்ம கையால் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கையால் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி கரெக்டாக வந்துடும். ஒருவேளை உங்களுக்கு கையில் இந்த மாதிரி எடுத்து போட வரலன்னா நீங்கள் ஒரு ஸ்பூன் வச்சு அதில் எடுத்து போடுங்க, கரெக்டாக வந்துடும். பாருங்கள், இது நல்லா வெந்து வரட்டும். நல்லா இந்த மாதிரி இதை ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் நல்லா இதை திருப்பி விட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. நல்லா அது செவந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா செவந்து வரணும். இப்போ இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மீதி அரைச்ச மாவில் மீதி இருக்கும் பாருங்கள், அதையும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா எடுத்து பொரித்து எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இதுக்கு ரொம்பவும் முக்கியமான தேங்காய் பால், இதுக்கு நல்ல கெட்டியான தேங்காய் பால் நான் எடுத்து வச்சுருக்கேன். இது கூட 3 ஏலக்காய், அப்புறம் இனிப்புக்கு தேவையான அளவுக்கு ஜீனி சேர்த்து நல்லா கலந்து வச்சுருக்கேன். அது கூட நம்ம பொரித்து வச்சுருந்தோம்ல, அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது தேங்காய் பாலில் நல்லா ஊறி வரணும். அப்போ தான் அந்த தேங்காய் பால் ஊறினோன்னு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை இப்படியே வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், நல்லா ஊறி வந்துடுச்சு பாருங்கள். அவ்வளோதான், நம்மளோட பால் பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.